ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் பிடிஎஃப் ஃபைலை ஆட்டோகேட் ஃபைலை எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்கள் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டேப் ஆப்ஷன் இன்செட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பிடிஎஃப் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் பிடிஎஃப் இம்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் பிடிஎஃப் ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண ஃபைலில் கீழே ஓப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணுற பிடிஎஃப் ஃபைலில் ஸ்கேல் சேஞ்ச் பண்ணால் ஸ்கேல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பக்கத்துலேயே ரொட்டேஷன் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன டிகிரியில் ரொட்டேஷன் வேணுமோ அதை கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஆப்ஷனையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். கீழே ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் பிடிஎஃப் ஃபைல் வந்து ஆட்டோகேட் டிடபிள்யூஜி ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து ஓப்பன் ஆயிரும். ட்ராயிங்கில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணாலும் இதில் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். பிடிஎஃப் இம்போர்ட் ஆப்ஷன் வந்து 2017 ஆட்டோகேட் வெர்ஷனில் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 2017 அதுக்கப்புறம் வந்து ஆட்டோகேட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த ஃபைலை நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா டிடபிள்யூஜி ஃபைலாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.